கைஸ், எபிசோட் வச்சு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே வேலை கிளம்பிட்டு இருக்கிறத காட்டாங்க. இவளா தங்கி போயிட்டு இருக்கா. இவன் வேற முன்னாடி போகிறான், ஒவ்வொரு டேக்கும் பண்ணிட்டு போக முடியாது. பின்னாடியே போனால் பஸ் வேற போயிடுமே. எல்லாம் என் நேரண்டா, குரங்கு நேரத்தில் கிளம்புனாதான் என்ன அப்படின்ட்டு கழுவி ஊற்றிட்டு போயிட்டு இருக்க ஹீரோ முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ மரத்துக்கிட்ட போய் விசித்திரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மூஞ்சியை துறாரு. திடீர்னு கையில் ஏதோ ரத்தம் வந்த மாதிரி பார்க்குறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆள் மயக்கமே போட்டு விழுந்துடுறாரு. என்னடா இது 5 நிமிஷத்தில் அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவ பதறி அடிச்சுட்டு போய் பார்க்குறா. என்ன சார் ஓகேவா நீங்கன்னு எழுப்பிட்டு இருக்கா. அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரு. ஐயோ என்னாச்சு அப்படின்ட்டு உத்து பார்த்தாதே தெரியுது. அங்கே காக்கா பார்த்தீங்கன்னா இவர் மூஞ்சியில் கக்கா போயிருக்கு. இவ அப்படியே அதை க்ளீன் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கு இவளுக்கு அன்னீசியாக இருந்தாலும் க்ளீன் பண்ணிட்டு சார் எந்திரிங்கன்னு இருக்கா. பேச்சு மூச்சே இல்லை. இவளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ ஹார்ட் பீட் வேற துடிக்கலையே. இப்போ நான் தான் எதனா பண்ணி ஆகணும் போலன்ட்டு எழுப்புறா எழுப்பிட்டே இருக்கா. ஒரு வழியும் இல்லை. நெஞ்சில் அழைக்கிறா, அங்கே அடிக்கிறா, இங்கே அடிக்கிறா, வழியே இல்லை. கடைசியில் அவள் கதற வரைக்கும் கதறிட்டு கடைசி வழியா முத்தம் தான் மருது அப்படின்ட்டு இவளை எப்படியே காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லை. உயிரை காப்பாற்றணும்னு அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நீ பண்ணு, உன்னால் முடியும்ன்ட்டு கிஸ் பண்ணலான்னு போக டக்குன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாரு. முடிச்ச உடனே சரி சார் நீங்கள் ஓகேவா அப்படின்ட்டு இவ காஞ்சனா படத்தில் வந்த கன்னி பொண்ணு மாதிரியே மூஞ்ச வச்சுட்டு கேட்டுட்டு இருக்க. அவருக்கு எல்லாமே மங்களா தெரியுது. நான் இப்போ எங்கே இருக்கேன், ஓகே இப்போ இந்த இடம் என்ன அப்படின்ட்டு இருக்க. அப்போ தான் அவருக்கு சுயநினை வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணுறாரு. இது வெறும் கக்கா தானே, இதுக்கே நீங்கள் அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இதில் எவ்வளோ பாக்டீரியா ஃபங்கஸ்லாம் இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் படிச்சிருந்தா தானே தெரியும். உனக்கு எங்கே தெரிய போகுது, இதனால எவ்வளோ உயிருக்கு ஆபத்துன்னு தெரியுமான் இருக்க. இதுக்கு நீ மயங்கே விழுந்திருக்கலாண்டாங்கிற மாதிரி அப்படியே எந்திரிக்கிறா. சரி என் கண்ணாடி எங்க அப்படின்ட்டு இவர் தேடிட்டு இருக்கா. ஹீரோயின் கண்ணாடியை காணமா. சரி இருங்க நான் தேடித்தரேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா மரத்து மேலே தேடிக்கிட்டு இருக்கா. பட் இவளோட நேரம் டக்குன்னு கண்ணாடி மேலேயே காலை வச்சிடுறா. அது உடஞ்சிருச்சு. அவர் வேற என்ன என் கண்ணாடி மேலேயா காலை வச்சேன்ட்டு இருக்க. சவுண்ட் அப்படி தான் கேட்குதுன்ட்டு இருக்க. ஐயையோ அப்படியெல்லாம் இல்லையே, யாரு சொன்னா இது காலி பாட்டில் வேற எதுவும் இல்லைன்ட்டு அழகாக அதை எடுத்து பைக்குள்ள போட்டு வச்சுக்கிறா. சரி இப்போ ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, அது கண்ணாடியா அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை சார் அப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண சொல்கிறாரு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஐடி இருக்கும்ல, கொஞ்சம் காட்டுங்க ஸ்கேன் பண்ணிக்கிறேன்ட்டு ஃபேஸ் ஐடியை ஸ்கேன் பண்ணி நம்ம ஷின் இருக்கார்ல அவருக்கு தான் கால் பண்ணி கொடுக்குறா. நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா காலை வாங்கினோன்னே இந்த மாதிரி என்னோட ட்ராயரில் ஃபர்ஸ்ட்டில் என்னோட கண்ணாடியோட ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும், அதை எடுத்துகிட்டு இந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அங்கே வந்துருன்ட்டு ஷின்னுக்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. கேங்கே வந்துருச்சு. படையே வந்து தேடிக்கிட்டு இருக்கு கண்ணாடியை காணோன்ட்டு. பட் யாரு கண்ணுக்கும் கிடைக்கல. கரெக்டாக அவங்க வேற பத்தாததுக்கு நம்ம ஹீரோயின் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காளா. எவனோ ஒருத்தன் நல்லா காஸ்ட்லியான கண்ணாடி நாட்டையை போட்டிருப்பான், இல்லைனா இந்நேரம் கிடைச்சிருக்கும்லன்ட்டு நம்ம ஜாப்பனீஸ் டீச்சர் சொல்ல ஹீரோயின் அப்படி திருட்டு முழிச்சிட்டு இருக்கா. எங்கே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோன்ட்டு. ஜஸ்ட் மிஸ் கிடைக்கவே இல்லை. சரி வாங்க கிளம்பலாம், காலேஜுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அங்கே ஹீரோயினா அப்பாவை பஸ்ஸை வேற மிஸ் பண்ணிட்டால. சும்மா பேந்தன்னு முழிச்சிட்டு இருக்க. தலையெழுத்துடா ஏற்றி தொலைங்கடாங்கிற மாதிரி ஹீரோயினை நடுவில் உட்கார வச்சுட்டு ஏற்றிட்டு இருக்காங்க. இவளா டெடிபியர் மாதிரி கண்ணை முடிச்சு பார்த்துட்டு இருக்கா. பத்தாததுக்கு நம்ம ஹீரோ வேற பார்த்தீங்கன்னா கார் கூட இடைஞ்சலாக இருக்குன்னு இருக்க. ஹீரோயின் இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நீங்கள் பிரச்சனை இல்லாமல் உட்காந்துக்கங்கன்ட்டு இருக்கா. இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா, நான் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடயும் உட்காந்துட்டு இருக்கேன்றக்கோனே ஃப்ரெண்டுக்கு ஷாக்கு. அது எப்படி ஆச்சு அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய கதை, நான் ஸ்கூல் வந்துட்டு சொல்கிறேன்ட்டு டக்குன்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, நான் பின்னாடி வந்துக்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா இடைஞ்சல வேணும்னே சீட்டை வேற பின்னாடி நவுத்திட்டு உட்காடுறாங்க. திமிரு பிடிச்ச மண்டையனே, உனக்கெல்லாம் என்ன பாருடா, உனக்கு எப்படி தான் நீ அனுபவிக்க போறேன்னு பாருடான்ட்டு இவன் மனசுலேயே சாபம் விட்டுட்டு இருக்க. சின்ன வேற தூங்கலை. ஜாப்பனீஸ் டீச்சர் வேலை, நீ ஏன் நைட்டை அவனை தூக்க விடலையா அப்படின்ட்டு நம்ம பிடி டீச்சர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் ஆல்ரெடி கதை வச்சிருப்பாளே, நீ என்னதான் அவன் என்ஜாய் பண்ணாலும் சரி கொஞ்சமாச்சும் நீ டைம் கொடுக்கணும்ட்டு அவங்கெல்லாம் கேமை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் காதில் டபுள் மீனிங்காக கேட்குது. பாவம் புள்ள வெக்கத்தில் மூஞ்சியே செவந்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. சே இப்பெல்லாம் நான் யோசிக்கக்கூடாது, வெக்கப்பட்டா வேற கண்டுபிடிச்சிருவாங்க. இதோ இப்படி ஒரு அருமையான லைனை நான் ஒரு போய் எழுத போகிறேன் என்னோட கதையிலன்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருக்கா. போகும்போது இவளுக்கு மூஞ்சியே மாறிடுது. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா ஸ்கூல் என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டு இருக்கா. அந்த பிள்ளைகளை இவனுக்கு மேலே பேய் மாதிரி சுற்றிட்டு இருக்குதுல்ல. ஒருத்தி பார்த்தாலும் என் கதை முடிஞ்சிச்சு சார், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்ட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா மந்திச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதே மாதிரி பிள்ளைகள்லாம் ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி சார்ன்ட்டு பின்னாடியே வராங்க. ஐயோ என்னை காப்பாற்றிங்க, நான் மாட்டிட்டேன்னா என் கதையை முடிச்சிருவாளுகன்ட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே கதறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்க. காரும் அதே மாதிரி போது எல்லாம் இறங்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படியே செலிபிரிட்டி ஃபீல் தான். நம்ம ஜாப்பன் சீசரில் சொல்லவே தேவையில்லை, அப்படியே சூப்பராக கலக்கிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ கார் பார்க்கு பண்ணிடுறாங்க. பண்ண உடனே பிடி பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடிடுற. ஹீரோயினுக்கு இருக்கிறாங்கன்னே ஞாபகம் இல்லை. எல்லாம் போயிட்டாங்களா, என்னடா ஒரு அசைவும் இல்லைன்ட்டு ஏதோ ஒரு கருப்பு கோட்டாட்டு இருக்கு, அதை போத்துனது இழுக்கிறா. ஆக்சுவலாக இவ சுற்றி பார்க்குற ஒன்றுமே இல்லை. எப்படி அந்த கருப்பு கோட்டு வந்திருக்குன்னா நம்ம ஹீரோ தான் போய் தொலைங்கிற மாதிரி போட்டு விட்டுருப்பாங்க. சே மூஞ்சிலே கொண்டு வந்து போடுறான் பாரு அறிவு கெட்டவன்ட்டு. ஹீரோ காப்பாற்றுறது கூட தெரியாமல் கழுவி ஊற்றிட்டு இந்த ஒரு 2 லைனை ஆட் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு என்னோட ஸ்கூலே வந்துச்சுன்ட்டு புள்ள கார்க்குள்ளேயே வெக்கப்பட்டுட்டு இருக்கா. இவங்க தான் உண்மையான கப்பிள்ஸ்ன்ட்டு கதை ஓப்பன் பண்ண அங்கே ஹீரோ டக்குன்ட்டு பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே முதல் கேள்வியா ஏன் வெளியே வர முடியாதான்ட்டு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அப்படியே பொண்ணு மூலம் மாதிரி தயங்கி வந்துட்டு இருக்கா. இவர்
ஆக்சுவலாக அவரோட கோட் எடுக்க வந்திருப்பாரு. வந்த உடனே உண்மையை சொல்லு, என் கண்ணாடியை நீ தானே வச்சிருக்க, அப்புறம் மட்டும் எதனா இல்லை நீ எடுத்துட தெரிய வந்துச்சுன்னா உன் வாழ்க்கையிலே நீ ரெக்ரெட் பண்ணுவோம் பார்த்துக்கோ, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்மெயிலில் பலமாக பண்ணிட்டு போயிட்டுருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பயம் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கா. அதே மாதிரி நம்ம பிடி சார் கிளாஸுக்கு போயிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சந்தோஷமாக இவர் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க. இவர் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பொண்ணு சிங்கப்பூர்லேருந்து படிக்கிறா. அவள் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ல வருவாங்களே அந்த மாதிரி வந்திருக்கான்ட்டு ஜெனின்ட்டு ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்லா பொண்ணுங்களும் நான் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இந்த கொரியாவுக்கு நான் படிக்கணும்ட்டு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் இருக்கேன், நீ போய் அங்கே உட்காருமா அப்படின்னு நம்ம சிடுமூஞ்சி அக்கா இருக்கால அவ பக்கத்தில் உட்கார வச்சிடறாரு. பட் பாவம் இவர் கண்ணு முன்னாடி கண்ணாடி போடாமல் அவஸ்தைப்பட்டு இருக்க. ஹீரோயின் பார்க்குறா, அந்த பொண்ணு முன்னாடியே சிறு சிறுன்னு தானே இருக்கும், அது வழக்கம் போல் தூங்கிட்டே தான் இருக்கு. சரி கிளாஸ் முடிஞ்சிருச்சு போங்க அப்படின்ட்டு கிளாஸ் கூட எடுக்காமல் நம்ம ஹீரோ பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாரும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னம்மா இப்படிமா இருக்குன்ட்டு. பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக பேசுது. இந்த மாதிரி சிங்கப்பூர்லேருந்து கொரியன் பார்க்கணுன்னு நான் வந்தேன், எனக்கு கே ட்ராமான்னு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சகஜமாக பேசுகிறாங்க. சரி அங்கேருந்து இங்கே வந்தல, அப்படி என்ன பார்க்க வந்த அப்படின்ட்டு இருக்க. எனக்கா நான் கே ட்ராமாலாம் நிறையா பார்த்துருக்கேன், அதில் இருக்க பிளேசஸ் எல்லாம் நேச்சுரலாக நேரில் போய் பார்க்கணும் அதுதான் அப்படின்ட்டு இருக்க. ஆமாம்மா எல்லாத்தோட ஆசையும் அதுவாக தானே இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சியோவில் தான் அப்ளை பண்ணியிருக்கு, இருந்தாலும் பக்கத்தில் மாதிரி இவங்க ஊருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. எங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபெவிகம் இருக்கும்ல அதை வச்சு கண்ணாடி ஓட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவர் பாவம் கண்ணு தெரியாமல் இருக்காரு, என்னால் தானே கஷ்டம்லாம் அவர் படக்கூடாது அப்படின்ட்டு இவளே ஒட்டுறா ஒன்றுமே முடியல. என்னடா பேசாமல் தூக்கு போடலாமா அப்படின்ட்டு இவளுக்கு தோணுது. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம உடச்ச பொருளாச்சு நம்ம தானே ரெடி பண்ணணும்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அப்படியே ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்க. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கா. செல்லோ டேப் போடுற அளவுக்கு வந்துட்டா. இன்னொரு பக்கம் ஜாப்பனீஸ் டீச்சர் அப்படியே கதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹோம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு மேக்ஸ் டீச்சர் இது பண்ணிட்டு இருக்கா. அந்த ஸ்டோரி எழுதுறது 20 பேஜுக்கு. அவரு பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ள வந்து பார்த்துட்டு என்னடா இதுன்ட்டு ஹீரோயின்ட்ட வந்து கேட்குறாங்க. அவள் எழுதிக்கிட்டே இருக்கா இந்த மாதிரி சாரின்ட்டு. அப்புறம் தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸில் நான் பேசுறது கவனிக்காம நீ இதைவா எழுதிட்டு இருக்க, என் மூஞ்சி விடவா இது உனக்கு முக்கியமாக போயிடுச்சுன்ட்டு பாவம் மனசே விட்டுட்டாரு. நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் வா அப்படின்ட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம மேக்ஸ் டீச்சர் இருக்கார்ல அவர் சுத்தமாக தலைவலியில் இருக்காரு நம்ம ஹீரோ. ஏன்னா கண்ணாடி போடாமல் அவருக்கு கண்ணு ஒன்றுமே தெரியல, எல்லாமே டபுளாக தெரியுதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா நம்ம சீக்கிரமாக டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஷின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்க. மாமா ஜாப்பனீஸ் டீச்சர் வந்துட்டாரு. வரும்போதே ஹீரோயினை கையோட கூட்டிட்டு வந்துட்டாரு. இதோ இந்த புள்ள என்ன பண்றா பாரு, என்னதான் இருந்தாலும் சரி இதுக்கு நீ தான் தண்டனை கொடுக்கணும், எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லைன்ட்டு நம்ம இவர்கிட்ட பேப்பர் கொடுத்தோன்னே இந்த படின்ட்டு அவர் கொடுக்குறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்து முன்னாடி எப்படி சவுண்டாக படிக்கிறதுன்னு தயங்கிட்டு இருக்க. படிக்க போறியா இல்லையான்ட்டு இவர் ஒரே சவுண்டு தான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. இந்த மாதிரி நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன், அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸே பிடிக்காது, எல்லாரும் ஒரு டைம் என்னை கிண்டல் பண்ணாங்க, அதுலேருந்து எனக்கு மேக்ஸே பிடிக்காம போயிடுச்சு. இருந்தாலும் என் கிளாஸ்மேட்ஸ் கிண்டல் பண்ணாங்காட்டி தான் நான் மேக்ஸை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி ப்ரூஃப்னு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, படிக்கலன்ட்டு எனக்கு பிடிக்கலன்ட்டு நான் எப்படி ப்ரூஃபை தேடுறதுன்ட்டு இவ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் சிரிப்பு தான் வருது. கொஞ்சம் ஒழுங்கா படி அப்படின்ட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, என்ன மாதிரி ஒரு மக்கே மேக்ஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ சூப்பராக எடுத்தீங்க, உங்களோட மேக்ஸ் கிளாஸை பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, உங்களை போய் ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினச்சாலே என் மனசை வெடிக்குதுன்ட்டு இருக்க. நீ என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தவங்க கிளாஸில் எழுதுன தப்பு இல்லையா, அப்போ நீ 2 டைமாக எழுதிடு அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டை டபுள் ஆக்கிடுறாரு. இதுக்கு இவர் சும்மாவே இருந்துக்கலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஆகுது. இனிமேல் சிடுமுஞ்சி அக்கா லீவ் போட்டாலும் அவளோட வேலையெல்லாம் நீ தான் செய்யணும், லீவ் போட்டாலும் இந்த டஸ்ட்பின் பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே நீ தான் பண்ணணும்னு இருக்க. இவளுக்கு இடி மேலே இடியாக இருக்குது. போதும் என் நெஞ்ச தாங்காதுங்கிற மாதிரி இவ சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ எதையுமே கேட்க வாய்ப்பிலே இல்லை. இன்னொரு பக்கம் வாழ்க்கையே சோதனை தாண்டாமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் முழுசாக எடுத்துகிட்டு வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஆளுக்கையே உன்னை பிடிக்க மாட்டேதுன்னு எனக்கு தெரியலையேன்ட்டு எல்லாம் இவ பேசுறதை வச்சு சிரின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கியோ என்னமோ, இல்லைனா அவங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஏதோ விரோதம் இருக்குமோ என்னமோன்ட்டு கலாய்ச்சிட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு இருக்கா. மேபி உன் மூஞ்சி தான் அந்த ஆளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு எல்லாம் மாற்றி கலாய்ச்சிட்டு இருக்கா. ஹீரோயினா வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்துட்டு இருக்கா. நீங்களாம் பேசுகிற அளவுக்கு ஏனலமாக வந்துடுச்சேன்ட்டு. அடுத்து பார்த்தோன்னா மறுபடியும் மேக்ஸ் டீச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாத மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அச்சோ முடியலையே என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அவரோ கிட்ட போய் பார்க்குறாரு. பார்க்கும்போதே ஹீரோயின் இன்னும் தலையெல்லாம் சுற்றுது, ஒரு மாதிரி இருக்குது, என்னால் ஏற்றுக்கவே முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப பாவப்பட்ட மூஞ்சி மாதிரி நம்ம டீச்சரை பார்த்துட்டு இருக்கா. அவரு பார்க்குறாரு ஃபுல்லாக பவுடராக இருக்குது. இவர் கண்டுபிடிச்சதாரு நம்ம ஹீரோயின் ஆக்டிங் தான் போட்டுட்ருக்கான்ட்டு. சரி ரைட், LHS = RHS அது எப்படி வந்துச்சு ப்ரூஃப் பண்ணு அப்படின்ட்டு இருக்க. இவங்களுக்கு தெரிஞ்சிடுது நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டான்ட்டு. தப்பிக்கிறக்க வழியே இல்லைன்ட்டு நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்க. இப்போ நான் கேட்குறக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா முடியாதா? இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சொல்கிறத நீ கவனிச்சிருந்தாலே இந்நேரம் படிச்சிருக்கலாம்ல, இந்நேரம் பேந்து முழிச்சிருக்க தேவையில்லைல்ல, ஒழுங்காக நீ ரிவைஸ் பண்ணு, அந்த மாதிரி சிக்கு இருக்குன்ட்டு அது இருக்குன்னு நடிச்சுப்பா போட்டுட்ருக்காது அப்படின்ட்டு ஹீரோயினை பங்கமாக கலைச்சி விட்டுற. இப்போ பார்த்தீங்கன்னா இவ ஒரு கேரக்டர் எழுதுறா. ஏன்னா இவ ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இவ சொல்லி கொடுத்து தானே நடிக்கணும். என்ன திமிர இருந்தா ஒரு ரைட்டர் பேச்சை கேட்காம நீ பாட்டுக்கு உன் வாயில வந்ததை பேசிக்கிட்டு இருப்ப. அறிவு இருக்கா உனக்கு? நான் சொல்ற டைலாக் தானே நீ பேசணும். அதுக்கு தானே நான் ரைட்டரா இருக்கேன், நீ ஒரு ஆக்டரா இருக்க. ஒரு ஆக்டரா இருந்துட்டு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த அளவுக்கு கூட அறிவில்லைன்னா நீ எல்லாம் எதுக்குடா நடிக்க வந்தன்ட்டு மனசுல எம்புட்டு வஞ்சுக வச்சிருக்காளோ அத்தனையும் பார்த்தீங்கன்னா இவ விடாம கத்திட்டு இருக்கா. நீ ஒரு கேரக்டர் சொல்றத மட்டும் செய்யறதுனா செய், இல்லைன்னா பேமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டே இருந்துட்டு இவ பாட்டுக்கு கழுவி கழுவி ஊத்திட்டு சொல்றத மட்டும் செய்டா வெண்ண அப்படின்ட்டு எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ மோசமா 4-5 பீப் வேர்டெல்லாம் போட்டுட்டு திட்டிட்டு இருக்கா. அவனும் சரி மேடம் நான் செய்யறேன்ட்டு இருக்க. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வருது ரியலா நம்ம ஹீரோக்கு திட்டிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லாம சைலண்டா இருக்கேனா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இருக்க. இவ ஃபுல்லாமே மனசு ஃபுல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வஞ்சகம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் பாவம் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லடா, இந்த ஆளை பழி வாங்குறதா முதல் வேலைன்ட்டு எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது கூட கம்மியாக தான் சாப்பிட்ருக்கா. அப்போ அந்த புள்ள பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சாப்பாடெல்லாம் கொரியால அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் சரி சீக்கிரம் சாப்பிடு ஜெனி அப்படின்ட்டு இருக்கும்போது அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அவர் ஒரு பிரசிலியன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் காலேஜ் மீட்டப்பில் ஃபஸ்ட்டு டைம் என்ன மாடலாக இருக்க கேட்டார். நானும் ஓகேன்ட்டேன். அதனால தான் எங்கள் காலேஜ் லவ் அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு இருக்க. சரி இப்போ அவர் எங்கே இருக்காரு அப்படின்றக்க அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாங்கள் 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸ் தான், ஆனால் அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், என் கூட மட்டும்தான் அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவர் எப்படி உங்ககிட்ட கொஞ்சம் ப்ரப்போஸ் பண்ணாரு அதை பண்ணி காட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுவா, என் முன்னாடி தயவு செஞ்சு நீ மட்டும் மாடலாக வந்துரு, ஏன்னா இவ்வளோ பெரிய அழகை நான் என்னோட கேமராலே கேப்சர் பண்ணணும்ன்ட்டு அவர் சொன்னார், அதுலேயே நான் வாங்கிட்டேங்கிற மாதிரி அவங்களோட லவ் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்க. இவங்க எல்லாத்துக்கும் ப்ளஷ் ஆகிட்டு இருக்கு. சூப்பர் உன் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐ டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த கிளினிக் போயிட்டு கண்ணெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கு ஒரு கிளினிக்கு போகிறாங்க. அந்த ஃபார்மசியில் யார் வேலை செஞ்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்களோட அம்மா தான். இந்த மாதிரி ஒரு டைமுக்கு 3 டைம்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணணும், இந்தாங்க உங்கள் அன்னைக்கு இதெல்லாம் நல்லது, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக கண்ணாடி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும்னு இருக்க. அவரும் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ட்டு இருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரியுதா உங்களுக்குன்ட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கழட்டி கொஞ்சமாச்சும் ஓகேவா இருக்கான்னு பார்க்குறாரு. பட் கண்ணாடி கழட்டினோடனே நம்ம ஹீரோயினோட அம்மா வாயை பொழந்துட்டாங்க. சே என்னடா இது அனிமே கேரக்டர் மாதிரி டக்கு டக்குன்னு மாறுறீங்க, அனிமையில தான் இந்த கண்ணாடியை கழட்டா அப்படியே கெட்டப்பெல்லாம் செமையாக சேஞ்ச் ஆவீங்களே, அந்த மாதிரி கார்ட்டூனில் மாதிரியே இருக்கீங்க, செமையாக இருக்குங்க, நீங்கள் அப்படியே கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியே ரியல் லைஃப்பில் இருக்கீங்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா சரி சரிங்கிறாங்க. முடிஞ்சால் நீங்கள் லென்ஸ் யூஸ் பண்ணுங்க பாய் அப்படின்ட்டு அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு ஹீரோ திரும்பி வந்து அது கார்ட்டூன் இல்லை அனிமி அப்படின்ட்டு அதில் கூட கரெக்ட் பண்ணிட்டு போகிறாரு. இதுலேயே இவர் எவ்வளோ பர்ஃபெக்ட்னு காட்டிக்கலாம். இங்கே அவர் கண்ணாடி வாங்கிட்டு போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வாங்கிடுறா இந்த ஸ்போர்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கலான்ட்டு. அப்போ தான் இவர் உள்ளே வராரு, மூஞ்சியெல்லாம் தொங்க போட்டுட்டு வராரு. ஹீரோயின்கே பார்க்க பாவமாக இருக்குது, என்னடா இது உடம்பு முடியலையான்ட்டு. இன்னும் 2 வாரம் ஆகும் கிளாஸ் வரைக்கும், அது வரைக்கும் நான் என்ன பண்ண போதுன்னு தெரியலன்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் செவந்து நின்றுட்டு இருக்க. கிளாஸும் முடியுது. அங்கே சிடுமூஞ்சி பொண்ணு இருக்கால அவளும் கிளம்புறா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காலில் விழுக்காத குறையா போய் கேட்குறா, ஏமா தாயே நில்லுமா, தயவு செஞ்சு பெல் அடிச்சோடனே போமா, பீரியட் இன்னும் இருக்குமா அப்படின்ட்டு, பார்ட் டைம் ஜாப்புக்கு தானே கொஞ்சம் தள்ளி போயேன் எனக்காக ப்ளீஸ், இல்லைன்னா நான் தான் வேலை செய்யணும்னு இருக்க. அந்த புள்ள ஆளாக கூட மதிக்காமல் அவ பாட்டுக்கு போயிட்டா. திரும்பி பார்த்தேன் நம்ம ஹீரோ, அதாவது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய விட்டதே கண்ணால் பார்த்துட்டாங்க. ஹீரோயினும் சொல்கிறா, சார் நான் காலில் கூட விழுக ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த பிள்ளை போயிட்டா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, என்னை மன்னிச்சு விட்ருங்க அப்படின்ட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எப்படின்ட்டு இருக்காரு. இல்லை சார் நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கன்ட்டு இருக்க. சரிம்மா நீ பாட்டுக்கு அதை க்ளீன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக க்ளீன் பண்ணி முடிச்சுன்னுட்டு அவரு காதில் கூட வாங்காமல் போகிறாரு. எனக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கூட நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுக்கலான்ட்டு நல்லவளாக தான் இருந்தேன், ஆனால் நீ என்னை மோசமானவளாக மாற்றிட்டல, இதுக்கு மேலே என்னால் முடியலன்ட்டு அவர் ஃபஸ்ட் இருந்து அந்த ஹோம்ஒர்க்கு அப்புறம் இப்போ பண்ண வேலைன்ட்டு எல்லாத்தையும் மனசில் இருக்க வெஞ்சன்ஸை சுத்தமாக நினச்சி பார்த்துட்டு இதுதான் என்னால் பண்ண முடிஞ்சதுன்ட்டு கண்ணாடியை பார்த்தீங்கன்னா குப்பைக்கூடு போட்டுக்கிட்டு இவ திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கா. ஒரு பக்கம் கண்ணாடியில் குப்பைக்கூட இருக்க, ஹீரோ கண்ணவலியோடு சுற்றிட்டு இருக்க, ஹீரோயின் பழி வாங்குற உணர்ச்சியில் சுத்தன்ட்டு 3 பேத்துக்கும் வேற வேற இதை கொடுத்து ஒரு கலக்குறாங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பக்காவான எபிசோடில் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.